ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஜிங்ஷி ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அங்கே தானே சாங்கு உட்காந்துட்டு இருந்தான். இப்போ அவன்கிட்ட வந்து ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, ஹுவா சொன்னால நான் நிஜமாவே இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு அவ்வளோ பிடிக்கலடான்னு சொல்ல, என்னடா ஹுவா சொன்னதெல்லாம் இவ்வளோ யோசிக்கிறேன்னு இவன் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவனோட அப்பா வராங்க. பசங்க எல்லாரும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன தனியாக இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, பா அவங்க கூட விளையாடுறதெல்லாம் குழந்தைங்க கூட விளையாடுற மாதிரி இருக்கு, நல்லா ப்ரொஃபஷனலுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஹாபி தானடாங்க. பா என்ன பேசுகிறீங்க, அம்மா மாதிரியே நீங்களும் பேசுகிறீங்க, டெய்லியும் ட்ரைனிங்க்கும் அனுப்பி வச்சுட்டு ஹாபியாக எடுத்துக்கோன்னு பேசுகிறீங்கன்னு கேட்குறான். அடடே ஓவரா பேசுகிறேன்னு சாங்க இருக்க சொல்லிட்டு அவங்க அப்பா தான் அவனுக்கு பயங்கரமான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் தான் நம்ம சாங் நேராக அவனோட சார்கிட்ட போய் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டான். அவர் என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆல்ரெடி என்னோட பேரண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரியும், ஸோ என்னால் மாற முடியாதுன்ட்டான். இப்போதான் இவன் முகத்தில் சிரிப்பே வருது. கரெக்டாக சிஷி வந்து பார்த்துட்டு என்ன சந்தோஷமாக இருக்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டல, கங்க்ராச்சுலேஷன் சொல்ல, அதுக்காக இல்லை உன்னோட எஸ்ஏ செலக்ட் ஆயிருக்கல அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலாக டீச்சர் இவளோட எஸ்ஏவை பார்த்துட்டு இதை மட்டும் எழுதுனா பத்தாது, ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா படிக்கணும்டின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சாங் வந்திருப்பான். எங்கே உன்னோட எஸ்ஏவை பார்த்துட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கியும் பார்த்துருப்பான். அதுக்காக இப்போ என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாள்ல, அதனால இவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நேராக வீட்டுக்கு வந்தால் இவனோட அம்மா அப்பா வந்துட்டு எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் எதுக்காக கிளாஸ் மாத்துறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் வேலையில் பிஸியாக இருந்தீங்க, இது சொல்லி உங்களை வருத்தப்பட வைக்க வேணாம், நானே இதை ஹேண்டில் பண்ணிப்பேன்னு நினச்சதும் எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, எங்களுக்கும் இது தெரியும்னு வேற போய் சொல்லியிருக்கேன்னு கேட்க, விடுமா அவனுக்கு அப்ராட் போகலாம் விருப்பம் இல்லை, அதனால தான் இப்படி மாற்றிருக்கான் விடுன்னு சொல்ல, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தானே, இந்த படிப்பு படிக்கணும் அப்ராட் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, எதுக்காக நீ மாற்றணும், இத்தனை நாளும் ஒரு நல்ல ஒழுங்கான பையனாக தானே இருந்தேன்னு கேட்க வர, மா நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இந்த கிளாஸில் படிக்கிறதோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணுங்கிறதுலாம் ஆசை இல்லை, நம்மளும் அந்த அளவுக்கு ரிச்சும் கிடையாது, நம்ம ஏரியாலையும் நல்ல நல்ல யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் தான் சேருவேன்னு சொல்ல, அப்போது என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான், மற்றவங்களுக்காக தான் நீ அப்ராடுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கனா, என்ன மாதிரியே நீயும் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு இவங்க பேச, மா எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம், நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியுது, தோ உங்களுக்கு இந்த வால்நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னோட பிரைனுக்கு நல்லதுன்னு நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு தேவையில்லை, நான் என்னோட பெஸ்ட் எஃபர்ட்டை போட்டு நல்லா படிப்பேன், ஆனால் நீங்கள் எப்பாச்சும் எனக்கு என்ன ஆசை என்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டிருக்கீங்களான்னு இவன் கேட்க, நான் கேட்டதே கிடையாதா, கேட்கும் போதெல்லாம் அப்பா மாதிரியே தானே ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன், சரி சொல்லு உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வால்நட்ஸே பிடிக்காது, மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா, ஒவ்வொரு டைம் ஜிங்ஷியை பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ பொறாமையாக இருக்கும் தெரியுமா, ஜாலியாக காமெடி பேசிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் கூட ஜாயின் பண்ணுறான், ஆனால் நீங்களும் அப்பாவும் எனக்கு என்ன பிடிக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கூட திங்க் பண்ண மாட்டேங்கிறான். சரி இப்போவாவது சொல்லு என்ன மேஜர் தான் எடுக்க போகிற, உனக்கு வால்நட்ஸ் பிடிக்காதுல, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை, உனக்காக தான் எல்லாமே பண்ணுறேன், உன் நல்லதுக்காக தானே பண்ணுறேங்க, மா நீங்கள் இப்படி பண்ணுறது டியானோட அம்மா மாதிரியே தான் இருக்குன்னு சொல்கிறான். அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, உனக்கு பிடிக்கல படிக்க வேணான்னு புக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இதை நான் இது மாதிரி ரெகுலர் கிளாஸ்லையே ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்கிறத சொல்கிறான். சரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, நான் இங்கேயே மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லாமே இருந்திருக்கலாமோன்னு தோணுதுங்கிறான். டேய் அவங்க மேலே தப்பு கிடையாது, உன் அப்பா மாதிரியே நீயும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பயப்படுறாங்க, ஏன் எனக்குமே அந்த பயம் இருக்குன்னு சொல்ல, நீ கூட நான் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டியல்ல, அதுக்கான பதில் ரெகுலர் கிளாஸ்ல ஜாயின் பண்றது தான் சொல்ல, ஜிங்ஷி உடனே ஹுவாட்ட, அடி பாவி உன்னோட வேர்ட்ஸுக்கு இவ்வளோ வெயிட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இம்ப்ரெசிவ் அப்படிங்க, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அப்போது சாங்கோட அப்பா வெளியே சாப்பிட கூப்பிடுறாரு, சண்டையாச்சு அம்மா எங்கே சமைச்சு கொடுக்க போகிறாங்க, ஸோ இப்படியே தொடர்ந்து போகிறது ஆபத்து, சீக்கிரமாகவே அவங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், சாங் கிட்ட நீ தான் பேசணுங்கிறான். நான் என்ன பேசுனேங்க, நீ பேசினதால தான் தாயே இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்கு, ஸோ நீ தான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும், நான் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நேராக சாங்கோட அப்பாட்ட வரான். அவர் ஒரு டாக்டர். என் டீம்மேட் ஒரு பையனுக்கு கால் அடிபட்டுருச்சு, அவங்க அம்மா விளையாடவே கூடாதுங்கிறாங்க, ஆனால் அவங்க அப்பா அப்படி கிடையாது, குழந்தையோட ஹாப்பினஸ் முக்கியம்னு நினைக்கிறாங்க, நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, முதல்ல அவனோட இன்ஜுரி எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. ஐயோ மிஸ்டர் சாங், மெயின் பாயிண்ட்டு அவன் பேரண்ட்ஸோட அவன் சண்டை போட்டுட்டான், எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் அப்பா என்னோட ட்ரீம்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அது மாதிரி அந்த பையனோட அப்பாவும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ எப்படி உங்களுக்கு டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை, இப்போ ஆகிட்டீங்கல்லங்க, நல்லா தான் பேசுகிறேன், உன்கிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும், நீ கொஞ்ச நாளாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டுருக்கையாமாவே,
உன்னோட பழைய இன்ஜுரியை சீக்கிரமா சரி பண்ணிக்கணும். விட்டனா பின்னாடி நீ தான் பயங்கரமா வருத்தப்படணும். அப்புறம் அந்த பையனோட இன்ஜுரிக்கு நீ வேற பக்கத்துல தான் பாத்துக்கணும். இங்க வந்ததுக்கு இந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு போன்னு கொடுக்குறாரு. மிஸ்டர் சாங், என் அம்மாக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா சாங்கை கன்வின்ஸ் பண்றதுக்காக வரா. ஆஸ் அ ஃப்ரெண்டா நீ கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். பட் முதல்ல உன் பேரண்ட்ஸ் கிட்ட நீ பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. புரியுது, பட் ஃபஸ்ட்டு அவங்க காம் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறமா பேசுகிறேங்கிறா. அப்போது கரெக்டாக ஜிங்ஷியோட அம்மா கால் பண்ணி அவன் எங்கே போயிட்டாங்கிறது விசாரிக்க, நான் இப்போ டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன், அதோ இங்கே தான் வந்துட்டுருக்கான்னு போய் சொல்லிட்டான். என்னம்மா ஜீனியஸாக போய் சொல்கிறப்பா. சரி, ஏன் அவன் ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு அவங்க அம்மா அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு கேட்க, எல்லாரும் டாப் ஸ்கூலில் சேரணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பெஸ்ட்டாக வரணுங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முன்னாடியே அடிபட்டிருக்கு. நம்ம ஏதாவது விரும்புகிறோம்னா அது நம்மளை காயப்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும். அதுக்காக நம்ம எப்போவுமே வருத்தப்பட மாட்டோன்னு அவன் சொல்லுவான்னு சொல்ல, அவனா இது மாதிரி பேசினான்னு கேட்குறா. நீ நினைக்கிற அளவுக்கு அவன் ஒர்த்து இல்லாதவன் இல்லை. சில டைம் என்னை விடவே ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பான். நான்லாம் என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு அதை தான் பண்ணுவேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. அதுவும் அவன் ப்ரொஃபஷ்னல் ஆகணுங்கிறது அவன் அப்பாட்ட எவ்வளோ போல்டாக பேசினான்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் அவன் அவங்க அப்பா கிட்ட இவ்வளோ போல்டாக பேசினதால தான் இவன் டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிற முடிவுக்கே வந்திருக்கான். அட பாவி, உன்னால தாண்டா அவன் மனசே மாறி இருக்கான். கடைசியில் என்னாலன்னு சொல்லிட்டு ஏன்னு ஜிங்ஷியை பிடிச்சி மனசுக்குள்ளேயே திட்டிட்டு, நீங்கள் 2 பேருமே அன்யூஷுவல். உங்களுக்கு என்ன ஆகணுங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் நான் எனக்கு கோலே இல்லாமல் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னதும், நீ டேலண்ட் கோர்ஸ் ட்ரை பண்ணு, தனியாக போக பயமாக இருந்ததுன்னா நானும் உனக்கு கூட வரேங்கிறான். இல்லை நானே பார்த்துக்கிறேன், உங்கள் பிரச்சனை அளவுக்கெல்லாம் என் பிரச்சனை பெருசு இல்லைன்னு சொல்லிட்டா. இவளை பார்த்துமே சாங்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் போல. இவளோட இஷ்டத்துக்கு ஜாலியாக தானே இருக்கா. இப்போ இந்த பக்கம் 3 அம்மாக்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாங்கோட அம்மா அவங்க சாக்ரிஃபைஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். டியோனோட அம்மா கேட்டு வந்து, நீங்கள் சாங் கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவனால் முடியல, அதனால தான் அவன் தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, யாரு என் மகன் ஓட பார்க்குறானா, அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரெகுலர் கிளாஸில் படிக்கிறதால அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான்ல. என் மகனோட டெசிஷனுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ நைட்டு பார்த்தா சாங்கோட அப்பா இவனோட டெசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோப்பான்னு சொல்ல, என்னப்பா திடீர்னு இப்படி பேசுகிறீங்களே, எனக்காக அம்மாவையே எதிர்க்க முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்க, இல்லப்பா நீ டியானோட அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னு சொல்ல கரெக்டாக அம்மா வந்துட்டாங்க. கோழி கீழே கொதிரி கிடைக்கிறத பார்த்துட்டு, கோழிக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா, குக் பண்ண சொன்னா கிச்சனை ஆப்ரேஷன் தேட்டர் ஆக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் அப்பா மாதிரி பேசுறாருங்க. அப்போ நிஜமாவே உங்களுக்கும் சம்மதமானு கேட்கவும், ஆமாம் வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா ஜிங்ஷி கிட்ட தான் வராமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ மட்டும் இங்கே வந்திருக்க, உன்னோட டியர் சாங் உன்னோட வரலையேன்னு கேட்க, அவன் ஒன்றும் என்னோட டியர் சாங் கிடையாதுங்கிறா. நீ சொன்ன வார்த்தைக்காக தான் அவன் டிரான்ஸ்ஃபரே பண்ணுறான் தெரியும்லங்க, சும்மா நடிக்காதடா, நான் இதை சொல்கிறதுக்காக தான் வந்ததே. அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிவெடுத்ததுக்கு காரணம் நீ தான். ஃபுட்பாலில் நீ இவ்வளோ எஃபோர்ட் போடுறத பார்த்ததால தாங்க. அட்டேங்கப்பா, நம்மளும் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டமா என்னன்ட்டு. எனிவே உனக்கு எல்லாம் இனி சக்ஸஸாக தான் நடக்க போகுதுன்ட்டு போகிறான். அப்போது நிஜமாவே அவன் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறானான்னு சொல்லிட்டு, சாங்கோட அம்மா சாஃப்ட் ஹார்ட்டடாக தான்ப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அம்மா வந்து உன்னோட ஆம்பிஷனை முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, இப்போதைக்கு நான் பிரேக் விட போகிறேங்கிறா. சாங்கால நீயும் ஆம்பிஷியஸாக முடிவு பண்ணிட்டதானுங்கும் போது உங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறது இல்லைன்ட்டு ஜிங்ஷியுமே ஆம்பிஷியஸான பர்சன் தான் சொல்லிட்டு போகிறா. அப்படியே சாங் சொல்லியிருப்பாள், நீ நினைக்கிற அளவுக்கு அவன் ஒர்த்லெஸ் கிடையாதுன்னு. அதை நினச்சி பார்த்தவ அப்படியே அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. சீக்கிரமாக தான் வந்து தொலையுவா, இன்னைக்கு நைட் மேட்ச் இருக்குது, இப்படி வந்தால் மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் போயிட, அவளுக்கு சூளை சவுந்துருச்சு, அதனால தான் நடக்க முடியல வேகமாக. அது உட்காந்து கட்டிகிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னதான் பண்ணுறேன்ட்டு திரும்பி வந்துட்டான். அவன் வந்ததும் சிரிப்பு வந்துருச்சு இவளுக்கு. சரி வா போகலான்னு கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக சாங்கும் வந்துட்டான். இனிமேல் இவனும் ரெகுலர் கிளாஸ் தானே, ஸோ ஜாலியாக கிளம்பிட்டாங்க 3 பேருமா. இது மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஃபர்ஸ்ட் டைம்னு ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, முதல் முறையாக மாறணும்னு முடிவு பண்ண ஜிங்ஷி முதல் முறையாக சாங்கை பார்த்ததும் ஷிஷி அவளோட மனசை பறி கொடுத்தது. இங்கே சாங் முதல் முறையாக அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினது, முதல் முறையாக சாங்கோட அம்மா அவனை புரிஞ்சுக்கிட்டது. அதனால் அவனுக்கு வால்நட்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை அவங்க. ஸோ இப்படி பேரண்ட்ஸ் எப்போவுமே குழந்தைகளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குன்ட்டு இவ கரெக்டாக ஜன்னலை ஓப்பன் பண்ண, ஆப்போசிட்லலாம் ஜிங்ஷி வீடு அவன் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறது தெரியவும் அப்படியே சிரிச்சுட்டு போகிறா. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் கிளாஸ்க்கு வராங்க. சாங்கும் இதே கிளாஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான். ஸோ இந்த கிளாஸோட மானிட்டர் பொண்ணு லியா, சாங் நீ இங்கே திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு காரணம் ஸ்மால் டவுன் பொண்ணை பார்க்கறதுக்காக தானங்க. லியா
எதுக்காக இப்படி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன்னு சிஷி கேட்குறா. உடனே ஜிங்ஷி எழுந்து, சாங் இங்கே வந்ததுக்கு காரணம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இங்கே இருக்கேங்கிறதுக்காக தான், வாடா நாம போலான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டான். கரெக்டாக ஹீரோயினுக்கு பின்னாடி டெஸ்க்லேயே வந்து உட்கார, நீ எதுக்காக இங்கே வந்து உட்காரன்னு கேட்கவும், நான் சாங்கோட சேர்ந்து உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். ஸ்போர்ட்ஸ் டே வரப்போதாமா, ஸோ அதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி மானிட்டர் லியா பொண்ணு கொடுத்துட்டு போகிறான். இங்கே சிஷிக்கு பின்னாடியே சாங் உட்காந்துட்டு இருக்கிறதால ரொம்ப சந்தோஷம். இப்போ கட் பண்ணா ஜிங்ஷி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஆளை சேர்க்கணும். ஏமா பொண்ணுங்களா ஒரு ரேஸ்க்கு சேருங்களேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்த அழுக அது குறையா கெஞ்சிட்டு இருக்கான். ஒருத்தையும் வரமாட்டேங்கிற அழுக. இப்போ எப்படி நம்ம கிளாஸ் வின் பண்ணுறதாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக இவனோட ஆப்போனன்ட் பையன் வந்துட்டான். உங்கள் கிளாஸை வச்சுட்டு வின் பண்ணலான்லாம் கனவு காணாதுடாங்க. சரி ஒரு டீலை போட்டுப்போ, எங்கள் கிளாஸ் மட்டும் உங்கள் கிளாஸை கடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறத்துலேருந்து நீ என்ன பிக் பாஸ் ஷீன் தான் கூப்பிடணுங்க. சரிடா அதையும் பார்க்கலான்ட்டு போகிறான். ஸோ இப்போது எப்படியாவது நம்ம ஹீரோயினை தான் கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த பசங்க கிளாஸில் வந்துட்டு கொஞ்சம் அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ரேஸில் மட்டும் கலந்துக்கிட்டு வின் பண்ணால் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து கெஞ்சிரான். அவ என்னாலாம் இது முடியாது பண்ணிட்டு போறா. விடுவானா? இங்க பாரு சாங்கம்மா உனக்காக ஆசாசியா பண்ணதுன்னு கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் பாக்குறா. ஐயோ வேணாண்டா சாமின்ட்டு அவ ஓடிட்டு இருக்கா. கிளாஸ்லயும் வந்து விடலையே, புக்லலாம் ரன்னு எழுதி கொடுத்து பாக்குறான். தயவு செஞ்சுமா சேர்ந்துக்கோமான்னு கெஞ்சி எல்லாம் பாக்குறான். நிம்மதியா தண்ணி கூட குடிக்க விட மாட்டான். இப்போ ஜிங்ஷியோட அப்பா அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் காலூனுக்கு ஓகேவா தானே இருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் சூப்பரா இருக்குடாடின்னு போய் சொல்றான். இப்போ வீட்டில் 3 அம்மாக்கள் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜிங்ஷிக்கு வந்துட்டு கால் இன்னும் கியூர் ஆகலை, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த பையன் கேட்கவே மாட்டான். அவங்க அப்பாவும் சின்ன வயசுல இவனை மாதிரியே தான் சிட்டிலே பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயராக இருந்தார். ஆனால் டீமில் அவர் கடைசி வரைக்கும் செலக்டே ஆகலை. இந்த பசங்க ஏன் தான் பிடிவாதமாக இருக்காங்களோ, அவனுக்கு திரும்ப அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க அம்மா வருத்தப்படுறத நம்ம ஹுவாவும் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ இவளை பார்த்ததும் அவங்க அம்மா, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வரப்போதாமாவே எதுலேயும் கலந்துக்க கூடாது, ஆடியன்ஸ் உட்காந்து கையை மட்டும் தான் தட்டணும்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சேனல் போகிற வருத்தத்தால் தான் என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ ஓரளவு மனசு தேத்தி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலுக்கு கொடுத்த மாதிரியே இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.